எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் திருந்தாத ஒரு ஜென்மம் யாருன்னு கேட்டால் கரண் தான் சொல்லுவேன் நான். டைம் கோட் டாஸ்கில் ஸ்ருதிகா வின் பண்ணிட்டாங்க. கரண் டீமோட ஹெல்ப் இல்லாமல் எப்படியாவது டைம் கோட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த விவின், அவினாஷ், ஈஷா இந்த 3 பேரில் அவினாஷ், ஈஷா இதுங்க 2ம் தான் அங்கே இருக்கிற மிகப்பெரிய பாய்சன். நடந்து முடிஞ்ச டைம் கோட் டாஸ்கில் நம்ம ஸ்ருதிகா, கஷிஷ் அண்டு ஈடன் இவங்க 2 பேருடைய ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த பாய்சன் குரூப்புக்கு வந்து பிடிக்கல. ஸ்ருதிகா டைம் கோட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே கரண் தான் வந்து ஸ்ருதிகாவை தூக்குனாங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த செகண்டே வந்து மாறிட்டாங்க. எதனால மாறினாங்க? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஈகோ. ஸோ ஜெயிச்ச சந்தோஷத்தில் வந்து ஸ்ருதிகா ஜெயிச்சாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு செகண்டில் வந்து சந்தோஷப்பட்டு அடுத்த செகண்டே வந்து அப்படியே வந்து அந்த ஒரு கோவம் எப்படி கரனுக்கு மட்டும் இப்படி வருது? இந்த டாஸ்கில் கரண் முன்னாடி தான் வந்து கேஷிஷும் ஈடனும் ஹெல்ப் பண்ணாங்க. கரண் கண் முன்னாடி தான் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து சரி ஸ்ருதிகா நீ இப்படி அவங்க கூட விளையாடாதா, இல்லைன்னா அவங்களோட ஹெல்ப் நமக்கு தேவையில்லைன்னு அப்பயும் சொல்லியிருக்க வேண்டியதானே கரண். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு டாஸ்க்கு முடிஞ்சு அதுக்கப்புறமேட்டு பிக் பாஸ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டார். கரண் இப்போ தெரியுதா உங்களுடைய தோஸ்தி எந்த அளவுக்கு இருக்குது? அது கேட்ட உடனே தான் வந்து இவருக்கு உடனே வந்து சிங்கம் சடை குடிஞ்சு எழுந்த மாதிரி, இல்லை நீ பண்ணது தப்பு, நான் ஃபஸ்ட்டே உன்னை கூப்பிட்டேன் குரூப்பாக விளையாடுறதுக்கு, நீ வரல, அப்புறம் எதுக்கு நீ வந்து அவங்க கூட போய் விளையாடின அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ராமா ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி வந்து கிரியேட் பண்ணார். இதை பார்த்துட்டு இந்த அவினாஷ் விஷயம் என்ன தெரியுமா பண்ணியிருக்கு? கரண் கிட்ட வந்து பற்ற வச்சிருக்கு. ஓகே கரண் வந்து கோவத்தில் இருக்கான் ஸ்ருதிகா மேலே. ஸோ நம்ம இந்த டைமில் பார்த்து நல்லா ஏதாவது பண்ணால் வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கரண் கிட்ட சொல்லி புரிய வைக்கிற ட்ரை பண்ண. கரண் கிட்ட மட்டும் இல்லை சிம் கிட்டேயும் தான். ஸோ கிச்சனில் வந்து என்ன தெரியுமா இவங்க பேசுகிறாங்க? கரண் சிம் கிட்ட பேசிட்டு இருக்கான். 2 வாரம் இல்லை இன்னும் 15 வாரம் இம்யூனிட்டி கொடுக்க சொல்லு. நீ சிம் கிட்ட பேசாமல் இருந்தால் எந்த அளவுக்கு வந்து இம்யூனிட்டி தரேன்னு சொன்னால் அவள் பேசாமல் இருப்பாள். அவ்வளோதான் ஸ்ருதிகா. நீ தான் வந்து சும்மா ஸ்ருதிகா போயிட்டுருக்க, அவளுக்கு அப்படிலாம் வந்து ப்ரியாரிட்டியே கிடையாதுன்னு சொல்லிட்டு கரண் சொல்கிறான் சிம் கிட்ட. அடுத்தது அவினாஷ் சிம்முக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறாராம். ஏன்னா இவர் பெரிய ஆள் இல்லையா, ஸோ இவருக்கு தான் எல்லாமே தெரியும். ஸோ என்ன சொல்கிறாருன்னா எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் 2 பேரும் ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் ஒருத்தரை விட இன்னொருத்தவங்க. ஆனால் இங்கே நீ 70% கொடுக்குற, ஸ்ருதிகா வெறும் ஜஸ்ட் 30% தான் உனக்கு வந்து கொடுக்குறா. ஸோ இதில் வந்து நீயே யோசிச்சுப்பாரு உனக்கு இந்த ரிலேஷன் தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு. அது எதுக்கு இவன் டிசைட் பண்ணணும்? அதுதான் நான் கேட்குறேன். கரண் வேறு கோவத்தில் இதை பாரு இனிமேல் உன்னோட சாய்ஸ், நீ வேணா அவகிட்ட ஃப்ரெண்டாக இரு, என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கரண் சரியான முட்டா பீஸுன்னு சொல்கிறது சும்மாவா? ஏதோ திருந்தி கொஞ்ச நாளாக ஸ்ருதிகா கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி நினச்சோம். ஆனால் ஸ்ருதிகா இங்கே ப்ரில்லியண்ட்டாக ஒரு கேம் விளையாடிருக்காங்க. அப்ரிஷியேட் பண்ணதை விட்டுட்டு. ஏன்னா ஸ்ருதிகாவோட மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா இந்த கேமில்? நம்ம குரூப்லேருந்து ஒருத்தர் வந்து டைம் கோட் ஆகணும், ஏன்னா இந்த நாமினேஷனுக்காக. பட் இந்த கேமுக்கு நடுவில் கரண் ஒரு வேலை பண்ணார். என்னென்னா அவினாஷ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க, அவினாஷ்க்கும் ஈஷாக்கும். ஸோ இது தெரிஞ்ச ஸ்ருதிகா என்ன தெரியுமா பண்ணாங்க? ஈடன்கிட்டையும் கேஷிஷ்கிட்டையும் வந்து டீல் பேசினாங்க. ஈடன்கிட்டையும் கேஷிஷ்கிட்டையும் பேசும்போது ஸ்ருதிகா தெளிவாக சொன்னாங்க, என்னோட மெயின் ப்ரியாரிட்டி சும் தான். ஸோ நாமினேஷன்லன்னு பார்த்தா நான் ஃபஸ்ட்டு சும்முக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், செகண்ட் வந்து கரண்க்கு, தேர்டு வந்து யாருக்குன்னா திக்விஜய், ஃபோர்த்து வந்து ஷில்பா மேம், அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ப்ரியாரிட்டி உங்களுக்கெல்லாம் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தெளிவான டீல் சொல்லிட்டு தான் வந்து நம்ம ஸ்ருதிகா ஈடன்கிட்டையும் கேஷிஷ்கிட்டையும் வந்து ஹெல்ப்பு கேட்டாங்க. ஸோ இதில் என்ன தப்பு இருக்குமா? இது தெரியாமல் எதனால இந்த ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து ஸ்ருதிகாவை பேட் கமெண்ட் சொல்கிறாங்க? இதில் நெகட்டிவ் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஸோ செம்ம சூப்பராக ஒரு கேம் வந்து முடிச்சிருக்காங்க. இதில் ஸ்ருதிகாவை அப்ரிஷியேட் பண்ணுறதை விட்டு ஸ்ருதிகா வந்து கரனுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டான், சிம்முக்கு துரோகம் பண்ணிட்டான். இதில் எங்கே இருக்குது துரோகம் பண்ணுறதுக்கு? இதில் தெளிவாக இந்த டீல் பேசி தான் வந்து இவங்க கேம் விளையாடினாங்க. நீங்கள் என்ன தான் வந்து கழுவி ஊற்றினாலும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, இவ்வளோ தெளிவாக கேம் ஆடின ஸ்ருதிகா தான் எங்களுடைய ப்ரியோரிட்டி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கான்வர்சேஷனோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு, இந்த அவினாஷ் கரண் பேசுறது. ஸோ இதுதான் மக்களே, இந்த டாஸ்கோட டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம ரிவ்யூ எபிசோடில் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.